ஸோ ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு BFX Sparks எபிசோட் 7. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விண்டோஸ் வந்து தெரியாம ஒரு அப்டேட் பண்ணிட்டோம்னா அது ஒரே தலைவலி ஆயிடும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்தமே போயிடும். நம்ம OS ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. முக்கியமானதை சொல்றத விட நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஃபீச்சர் என்னதுன்னா பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர்ன்றது. ஸோ இந்த அப்டேட் நீங்க ஜூலைல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்க ஏதாவது ஒரு அப்டேட் தெரியாம இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ இல்ல உங்க சிஸ்டம் ப்ரோக் ஆனாலுமே வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ள இருக்க எந்த பாயிண்ட் கொண்டாலுமே நீங்க வந்து போயிட்டு உங்க அப்டேட்டை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூ தேவைப்படுது இந்த இஷ்யூ என்னடா சொல்ற? போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அப்டேட்டை போய் மறக்காம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ கமிங் டு நியூஸ் நம்பர் 2. இது வந்து NVIDIA கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்றேன்னா கரெக்ட் தான். NVIDIA இப்போ ரிலீஸ் பண்ற நியூஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. பட் இதுவும் அது அதிர்ச்சிகரமான நியூஸ் தான். என்னதுன்னா RTX 50 சீரிஸ் சூப்பர் கிராபிக்ஸ் கார்டை ரெடியே பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற சந்தோஷமான நியூஸ் தான் கேட்டீங்கன்னா ரெடியே பண்ணிட்டாங்க. பட் இன்னும் லான்ச் பண்ணல. எதனாலனா இதோட மெமரி மாடியூலோட ரேட் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால NVIDIA வந்து அவங்க மேனுஃபேக்சர்ஸ் லைக் ASUS MSI கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய கம்பெனிக்கே வந்து ஒரு மெமரி மாடியூல் வச்சு ஒரு பிரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியலனா சின்ன சின்ன கம்பெனில என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ரெண்டு நியூஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு அப்படியே நிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.